الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னுடைய மஜ்லிஸ்ல ஒரு முக்கியமான சுன்னா தான் நாங்கள் நெருங்கி உட்கார்ந்து கொள்வது. அதனால தூரத்துல சாஞ்சி உட்கார்றதுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்க அப்படி சாஞ்சி உட்கார்ந்து பரவாயில்லை. அப்படி இல்லாமல் மற்றவங்க கொஞ்சம் நெருங்கி வந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொன்னாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு 3 பேர் வந்த சம்பவம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு 3 பேர் வராங்க. ரசூல்லா ஏதோ இல்முடைய விஷயத்தை பேசி நிற்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல ஒருத்தர் வந்து நெருங்கி உட்கார்ந்தார். முன்னுக்கு இடம் இருந்தாலும் வந்து உட்கார்ந்தார். ரெண்டாவத்தர் வந்து அப்படி இடம் எடுத்து பின்னுக்காக உட்கார்ந்தாங்க. மூணாவத்தர் வந்து அப்படி மஜ்லிஸை உட்காம புறக்கணிச்சு போயிருந்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேரை பற்றி சொன்னாங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்தாம் பக்கம் ஒதுங்கி கொண்டார், அதாவது அந்தாம் அவரை அரவணைச்சு கொண்டார். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு இல்முல் மஜ்லிஸ் நெருங்கி வந்து உட்கார்ந்தாரு, அந்த அவரை அரவணைச்சு கொண்டார். ரெண்டாவது மனுஷர் வந்து கொஞ்சம் பக்கப்பட்டு கொஞ்சம் பின்னுக்காக உட்கார்ந்தார். அவரோட விஷயத்துலையும் அல்லாஹ் கொஞ்சம் அவருக்கு பக்கப்படுறாங்க. அவருக்கு நல்ல கூலியா கொடுக்கிறது கொஞ்சம் நல்லா பின் வாங்குறாங்க, தேங்க்றாங்க. மூணாவது நாள் வந்து அந்தாவை புறக்கணிச்சா அவெல்லாம் மாற புறக்கணிச்சு விட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹி சொன்னா, அதனால இல்முல மஜ்லிஸால கொஞ்சம் முன்னுக்கு உட்கார இடம் கிடைக்குமா இருந்தா அந்த இடங்கள் நான் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து வர்ற முக்கியமான சுன்னா. ஏன்னா நம்ம அதை எப்பயும் பேணிக்கிறோம். நெருங்கி உட்கார சக்தி இல்லாத ஆட்கள், ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஷூரில் சாஞ்சித்தான் உட்கார முடியுது. அது அவங்களுக்கு ஞாபக காரணம் இருக்கின்றது. அப்படி இல்லாட்டி நாங்கள் வளமையில கொஞ்சம் நெருங்கி உட்கார முயற்சி வேணும். இந்த நிகழ்ச்சி நாங்கள் வருவோம். கடந்த 2 நிகழ்ச்சியில நாங்கள் சூரத்துல் கஹ்ஃப்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில சம்பவங்களை பற்றி பேசினோம். முதலாவது நிகழ்ச்சியில் குகை வாசலை பற்றி பேசினோம். இரண்டாவது நிகழ்ச்சியில் நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்படக்கூடிய அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த கடல் பயண நிகழ்ச்சியை பற்றி பேசினோம். இந்த நிகழ்ச்சியில் சூரா கஹ்ஃப்ல சொல்லப்படக்கூடிய இன்னொரு வரலாற்று செய்தித்தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை பற்றி குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். வயஸ்தலூனக அன் துல்கர்னைன் சொல்லி சூரத்து கஹ்ஃப்ல பின்பாதியிலே ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் ஒரு சுமாராக ஒரு 10-12 வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவரை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவர் யார், இவரை பற்றி குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டீங்க என்று நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பயணங்களை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார். இன்றைய காலத்திலேயும் நாங்கள் பார்க்கலாம், சில தேச சஞ்சாரிகள் என்று சொல்லப்படுவார்கள். அதாவது உலகத்தில் பல இடங்களுக்கும் பயணம் போகக்கூடியவர்கள். அப்படி பலரை பற்றி நாங்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு இஸ்லாமிய தேச சஞ்சாரின்னு அறியப்பட்ட இப்னு பத்தூத்தா இருக்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னால வாஸ்கோடகாமா போன்ற சிலர் வர அந்த தேச சஞ்சாரியை சொல்லி காட்டுவார்கள். அதே மாதிரி இஸ்லாத்துக்கு முந்தைய அந்த வரலாற்றை பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த துல்கர்னைன் சொல்லப்படக்கூடியவர். அவரும் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு பல இடங்களை பார்த்து பல இடங்களை மாற்றி செஞ்சு வருவார். அந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவர் யார் என்கிற விஷயத்த அறிஞர்களிடையே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. இதுல சிலர் இந்த துல்கர்னைன் சொல்லக்கூடியவரையும் இந்த மகா அலெக்சாந்தர் கிரேட் என்று சொல்வார்கள், கிழக்கு தேசத்துல வந்த ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவரு நாடுகள் நிறைய பிடிச்சு ஆட்சி செஞ்சு வருவார். கிறிஸ்துக்கு முன்னால ஒரு 350-360 வருஷங்கள் அந்த காலப்பகுதியில் வாழ்ந்து வருவார். அப்ப அவர் வந்து பல இடங்களுக்கும் போய்த்து பல இடங்களை மாற்றி செஞ்சு பல இடங்கள் நாடுகளை பிடிச்ச ஒரு சக்கரவர்த்தி. அப்ப சிலர் இந்த கிரேக்கத்துல கிரீஸ்ல வந்த அந்த மகா அலெக்சாந்தர் அவரு தான் துல்கர்னைன். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் துல்கர்னைன் பல இடங்களை பிடிச்சார் ஆட்சி செஞ்சாருன்னு சொல்லி. அந்த துல்கர்னைனும் அலெக்சாந்தர் கொண்டா சிலர் சொல்றாங்க 2 பேரும் ஒன்று தான். அந்த மகா அலெக்சாந்தர் தான் துல்கர்னைன் என்று சொல்வாரு. அதே மாதிரி இன்னும் சொல்றாங்க, கிறிஸ்தவத்துக்கு முன்னாடி இந்த காலப்பகுதியில வந்த இன்னொரு ஆட்சியாளன் சைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இந்தியா சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் தான் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிழையான கருத்துக்கள். எனக்கு தெரியும், மகா அலெக்சாந்தர் வந்து கிரேக்க தெய்வங்களை வணங்கின ஒரு முஷ்ரிக்கினே வைப்பார்.
எனவே அவரை பத்தி குர்ஆன் நல்லா பாராட்டி சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாம் வந்தாப்பன் ஈமான் நான் நீயமான நேர்மையான ஆட்சியாளர். எனவே அதனால அந்த அலெக்சாந்தரை செல்லக்கூடியவரும் இவரும் ஒரே காலத்து ஒரே ஆள் அல்ல. அதே மாதிரி சைரசன் செல்லக்கூடிய சக்கரவர்த்தியும் அந்தாப்பன் ஈமான் கொண்டு ஒருவர் அல்ல. எனவே அவர்கள் இருவரும் அல்ல, இவர் தனியாக அந்தாப்பன் ஈமான் கொண்ட அந்தாட நல்ல ஒரு அடியார், சாலிஹான ஒரு அடியார். சில அறிஞர்கள் இவரை பத்தி நபியன்னு கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இவர் நபி என்பது தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. சில ஹதீஸ்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், சொல்லுவாங்க, வரலாற்றை சொல்லுவார்கள். முழு உலகத்தையுமே ஆட்சி செஞ்சவர்கள் என்று சிலர் பற்றி சொல்லுவாங்க. முஆவியா ரலியல்லாஹு ஒரு சந்தர்ப்பத்தை சொந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முழு உலகத்தையுமே ஒரே சந்தர்ப்பத்தில் ஆட்சி செஞ்சவர்கள் 4 பேரை பற்றி சொல்றாங்க. அதுல 2 மூமின்கள் 2 காஃபிர்கள். 2 மூமின்கள் 2 காஃபிர்கள். அதுல துல்கர்னைன்னு சொல்லக்கூடியவரும் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சதாகும். ஒரே சந்தர்ப்பத்தில் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிறார்கள். 2வதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவர்களும் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச நல்லாடியர்களாக சில வரலாற்று பதிவுகளை சொல்லி காட்டுவார்கள். காஃபிர்கள் 2 பேர் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட ஆட்சி காலத்தில் இருந்த மன்னரா சொல்லப்படக்கூடிய அந்த நும்ரூதன் சொல்லக்கூடிய மன்னரும் புக்து நஸ்ரன் சொல்லக்கூடிய இன்னொருவர், இவங்க 2 பேரும் காஃபிர்களாயிருந்து முழுவதையும் ஆட்சி செஞ்சார்கள் என்று ஒரு சரி முஆவியா தான் சொன்னதாக ஒரு சரி சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு சரி சொல்லப்படுகின்றது. இவங்க 4 பேருமே முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சவங்க. 5ஆவது வருவார். ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லப்படுது, 5ஆவது வருவார், அவர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். இப்ப 5ஆவது ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவர் வர இருக்கிறதாக சொல்லப்படக்கூடியவர் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய கருத்தை சிலர் சொல்வார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் என் குடும்பத்தை சேர்ந்தவர், என் பேரை கொண்டுதான் அவர் வருவார், என் வாப்பட பேர் தான் நம்மளோட வாப்பட பேர் என்னென்ன ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அது மறுமையில பெரிய அடையாளங்கள்ல முதல் அடையாளமா நாம சொல்றது மஹதி அலைஹிஸ்ஸலாம் வழியாரு. அவரும் உலகத்து முழுக்க ஆட்சிவான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா இது சம்பந்தமாக சஹீஹான எந்த ஆதாரங்களும் இல்லை. இதுல முழு உலகத்தையுமே 4 பேர் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு ஆதாரபூர்வமான ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ்கள் ஏதோ அதிகம் கேட்டா, இப்ப நான் சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அறவே பலவீனமான ஹதீஸ், அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஹதீஸ். அதே மாதிரி முஆவியா தான் நான் சொன்ன சரி அது அவங்களோட சொந்த கருத்தாக தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதுல கூட அந்த அறிவிப்பாளர் சர்ச்சை இருக்கின்றது. அது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியும் அல்ல. எனவே அது சில நேரங்களில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட எல்லா போதையும் ஆட்சி செஞ்சாங்க கேட்டாங்க, அப்படி ஆட்சி செய்யல. என்ன அவங்க ஆட்சி செஞ்சிருந்தா அவங்க எல்லா இடத்தையும் இஸ்லாத்தை சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்கள் கொஞ்சம் முரண்படுற மாதிரி இருக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தான் முழு உலகத்துக்கும் நபியா அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஏனைய மற்ற எல்லா நபிமார்களும் அவங்கள கூட்டத்தாரும் மட்டும்தான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப முழு உலகத்துக்குமே நபியாக அனுப்பப்பட்ட என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. மற்ற நபிமார்கள் அவங்களோட சமூகத்தை மட்டும்தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப முழு உலகத்துக்கும் நபியா அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ்வோட அந்த நபித்துவம் மட்டும்தான் குறிப்பா வந்திருக்குன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையுமே ஆட்சி செஞ்சிருந்தா அப்ப அவங்களோட நுபுவத்தும் முழு உலகத்துக்கும் அந்த அனுப்பப்பட்டதான் ஆகிடும். அப்ப ரசூல் அந்த ஹதீஸ் முரண்படுது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க என்றதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்க்கும் அது முரண்படுது. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஒரு ஆட்சியாளர், அவங்களுக்கு முடியுமான பாதியத்துக்கு அவங்க படைகள் அனுப்பி இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. எனவே அவங்களுக்கு சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், சபா மண் அந்த அரசியல் இருக்கிறாங்க, அவரை செய்தி புறவு மலைக்கு அடிப்பட்டு புறவு அங்கேயே படையெடுத்துட்டு போனாங்க. அப்போ அதுக்கு அங்களையும் அவங்களுக்கு இன்னும் இஸ்லாத்துக்கு சேராத பல இடங்கள் இருந்திருக்கலாம். எனவே அதனால அவங்க முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்றது அது கொஞ்சம் ஆதாரபூர்வமான ஒரு கருத்தண்டல்ல. சரி, எனவே இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க துல்கர்னைனை பத்தி சொல்றான். எனவே துல்கர்னைன் ஒரு நேர்மையான ஆட்சியாளர், உலகத்தின் பல பகுதியிலே ஆட்சி செஞ்சுக்கிறார். ஆனா முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாருன்றதுக்கு எனக்கு தெளிவான சான்றுகள் இல்லை என்பதை நான் சொல்ல வரேன். எனவே அதை நாங்க இது பழைய வரலாறுகள் நாங்கள் ஆதாரபூர்வமான கருத்தை சொல்வதா இருந்தா அது எங்களுக்கு குர்ஆன் சொல்லியிருக்க வேண்டும், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வேண்டும். நம்ம குர்ஆன் அப்படி ஆதாரங்களுக்கு வரோம் இல்லை, ரசூலுல்லாஹ்வோட சஹீஹான அறிவிப்புகள் அப்படி வந்தும் இல்லை. எனவே அப்ப துல்கர்னைன் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர், ஆனால் பல பாதி ஆட்சி செஞ்சிருக்கிறார்.
ஆனா முழு உலகத்தையுமே ஆட்சி செஞ்சாருன்னு சரி, அதுக்கு நம்ம ஆதாரங்களை பண்ணி நிறுவ முடியாது. அந்த குர்ஆன்ல இந்த சரி சொல்றாங்க. அதாவது நம்ம அன்றைக்கு ஆரம்பத்துல சொன்னோம், மதீனாவை மக்காளிக்கக்கூடிய அந்த குறைஷி காஃபிரருக்கு யஹூதியர் சில கேள்விகளை கேட்கும்படி காட்டி கொடுத்தான். ரசூல்லாட நுபுவத் உண்மையானதா என்பதை நீங்க பரீட்சித்து பார்ப்பதா இருந்தா நீங்க அவர்கிட்ட குஹை வாஷரை பத்தி கேட்டு பாருங்க. அதே மாதிரி ரூஹை பத்தி கேட்டு பாருங்க. அடுத்ததாக துல்கர்னைனை பத்தி கேட்டு பாருங்க. அவர் சொல்ற பதிலை வைத்து அவங்களுக்கு அவர் நபி ஆயிலான்னு தீர்மானிக்கலாம்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தோராத மேம்படக்கூடிய மக்கள், அதனால அவருக்கு கொஞ்சம் இந்த வகையை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறார். ஏன்னா அந்த கேள்வியில அந்த ரெண்டாவது அவங்க அந்த கேட்ட கேள்விக்கு ரெண்டாவது தான் நான் சொன்னேன். ரூஹை பத்தி அந்த சூரத்து பனி இஸ்ராயீல சொல்லி காட்டியிருக்கிறான் பதில். அதே மாதிரி அஸ்ஹாபுல் கஹ்ஃப்ல சரி அந்த ஆரம்பத்தில் சொன்னா நீங்க கடைசி பகுதியில துல்கர்னைனை பத்தி அந்த சொல்லி காட்டுகின்றான். இப்போ குர்ஆன் அந்த சொல்லும் வயஸ்அலூனக அன் துல்கர்னைன், துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவரை பத்தி அவன்கிட்ட வந்து கேட்கிறாங்க. துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அரபு மொழியில வந்து அதுல சரியான கருத்து வந்து ரெண்டு கர்ணுக்கு பல கருத்து நிற்கும். ஒரு கருத்து வந்து கொம்பு உடையவர், கர்ணுக்கு கொம்புன கருத்தும் இருக்கும். அப்ப துல்கர்னைன் சொன்னா ரெண்டு கொம்பால் உடையவர். அப்ப இந்த ரெண்டு கொம்பன கருத்து இருக்குது. அல்லது இன்னொரு மாதிரிக்கு ரெண்டு துருவங்களை உடையவர், ரெண்டு பக்கமாக ரெண்டு துருவங்களை கர்ணுக்கு ரெண்டு துருவங்களை கருத்தும் இருக்கின்றது. அடுத்தது மூணாவதாக கர்மண்டேஷன் ஒரு 100 வருஷங்கள் சுமார் கொண்டு 100 வருஷங்களுக்கும் கர்ணை சொல்லுவோம். அப்ப இதுல ரெண்டு கர்மண்டேஷன் தான் அர்த்தம். இதுல வந்து சிலர் விளக்கம் சொன்னாங்க, இந்த ஆட்சியாளர் அதுல அவர் வந்து ஒரு தலைக்கவசம் எப்போதும் அணிந்திருந்தார். அந்த தலைக்கவசத்துல கொம்பு மாதிரி ரெண்டு அடையாளம் காணப்பட்டது. அதனால்தான் அவருக்கு துல்கர்னைன் என்ற ஒரு பட்ட பேர் அவருக்கு சொல்லப்பட்டது. இன்னும் சிலர் சொன்னாங்க, அவரு இந்த மேற்கு கிழக்கு எல்லாமே பயணம் செஞ்சு அந்த இடங்களை நிறைய இடங்களை முடிச்சு ஆட்சி செஞ்சுக்கிறார். அதனால மேற்கு கிழக்காக ரெண்டு துருவங்களையும் அவர் கொண்டிருந்ததுனால பயணம் பெய்திருந்ததுனால அவருக்கு துல்கர்னைன் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் சிலர் சொன்னாங்க, 2 நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட வாழ்ந்தவர், அதனால 2 நூற்றாண்டுகள் உடையவர், அந்த 2 ஆண்கள் தான் துல்கர்னைன் என்று சொல்லப்பட்டது. இதெல்லாம் தஃப்சீர் உலமாக்கள் பல கருத்துல சொல்றாங்க. ஆனா குர்ஆன்ல பொதுவாக துல்கர்னைன் என்ற பேர் அவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரி, அதுக்குள்ள காரணம் இருக்கு, எதுவாக இருக்கிறான் அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அந்த சொல்றான், அவங்க சொல்றாங்க அந்த யஸ்அலூனக அன் துல்கர்னைன், அவங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க துல்கர்னைன் பத்தி கேட்கிறாங்க, அவர் யாருன்னு பத்தி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அந்த சொல்றான், குல் சாத்தினும் அலைக்கும் மின்ஹு திக்ரா, நாங்க உங்களுக்கு அவரை பத்தி சொல்லி காட்டுறோம், நாங்க அவர் யார் நம்மளுக்கு பத்தி சொல்லி காட்டுறோம் சொல்லி போட்டு அந்த சொல்றான், இன்ன மக்கன்னாலும் ஃபில்லாஹ், அவருக்கு நாங்க பூமியில பல இடங்களை நாங்க அவருக்கு இடம்பாடாக்கி கொடுத்தோம். என்ன எல்லா இடங்கள் பல இடங்களையும் அவருக்கு ஆட்சி செஞ்சு அவரோட கட்டுப்பாடையும் வச்சு நிற்கிறதுக்கு அந்த இடங்களுக்கு போறதுக்கெல்லாம் நல்ல அவருக்கு இடம்பாடை நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோம். அவருக்கு விசாலமான ஆட்சியும் நாங்கள் வழங்கினோம். அப்போ அவர் நல்ல ஒரு ஆட்சியாளர், நல்ல நிறைய இடங்கள் ஆட்சி செஞ்சு வருவார். சபபா, அவருக்கு எல்லா விஷயங்களை செஞ்சு வரக்கூடிய ஆற்றலை நாங்கள் கொடுத்தோம். அவர் எதை செய்ய தேவைப்பட்டிருந்தாலும் ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டுமான்னு அதுக்குள்ள ஆற்றல் நாங்கள் கொடுத்திருந்தோம். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு தரமான விஷயம் அதுக்குள்ள ஆற்றல் அது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய அறிவை நாங்கள் அவரை கொடுத்திருந்தோம். இது மாதிரி அவர் பயணத்துல வேண்டெடுத்து போறதுக்குரிய ஒரு ஆற்றல் நாங்கள் கொடுத்திருந்தோம். இது மாதிரி எல்லா விதமான காரணிகளையும் நாங்கள் அவருக்கு கொடுத்திருந்தோம் என்று அந்த அவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் வழங்கியிருந்தோம். நிறைய நியமத்தெல்லாம் அவருக்கு நாங்கள் வழங்கி அவரெல்லாம் செஞ்ச ஒரு அடியார் அவரு என்று சொல்லிவிட்டு அந்த சொல்றோம் ஃபாத்மா சபபா, அந்த சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஒவ்வொரு வழிகளை அந்த அத்தியர்த்தி வைத்தான். அவங்களுக்கு அந்த பல இடங்களை பயணம் செய்யக்கூடிய வழிகளை லேசாக்கி தான் கொடுத்தான். நிறைய பயணங்கள் செஞ்சாரு. அப்ப பயணங்கள் செஞ்சு பல இடங்களை மாற்றி செஞ்சாரு. புராணங்கள கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. நிறைய போனாரு. சொல்லி போட்டு சொல்ல ஹத்தா இந்த பலக மாறி வச்சம் அந்த சொன்ன அப்படி பயணத்துல வந்து அவரு சூரியன் மறையக்கூடிய பாதை போனாரு. அப்ப சூரியன் மறையக்கூடிய பாதைக்கு அவர் போனாரு. அந்த இடத்துக்கு போனார். சூரியன் மறையக்கூடிய பாதை என்று சொன்னா அது எந்த இடத்தை குறிக்குது வந்து அது குறிப்பிட்ட பொதுவாக அது மேற்கு திசை அளிக்கக்கூடிய சில ஊர்களை பொதுவாக குறிக்குதா, அல்லது உலகத்தின் அன்னைக்கு வாழ்ந்து வேண்டிய மக்கள் வசித்த பாதையெல்லாம் கடைசியாக அந்த சூரியன் மறையக்கூடிய ஒரு பாதி இருக்குதுனாங்க அந்த பாதையை குறிக்குதா? அப்படி ஒரு சில விளக்கமான தஃப்சீர் உலமாக்களின் பிரச்சனை இருக்கின்றது. சிலர் சொல்றாங்க இது மேற்கலாக தொங்கல் மாதிரி அட்லாந்திக் சமுத்திரத்தில் காணப்படக்கூடிய இடத்தை தான் அது குறிக்கின்றது. இன்னும் சில பொதுவாக மேற்கு திசையில உள்ள பாதி அவருடைய ஆட்சி உட்பட்ட பாதியல்ல, கடைசியா ஒரு ஆட்சி அடைஞ்ச பாதியில சூரியன் மறையக்கூடிய பாதி கடைசியில் வந்து
அந்த இடம் வர காட்டி அவர் போனாரோ. அங்க போன நேரத்துல வந்து அவர் பார்க்கறாரு அங்க சூரியன் மறையக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு தண்ணீர் ஒரு தடாகத்துல அப்படியே சூரியன் மறையிற மாதிரி இருக்குது. ஷேர்கள் அமைக்கக்கூடிய ஐநங்கிற வந்து பொதுவாக தண்ணி ஊற்றுக்கண்கள் தண்ணி நிறையக்கூடிய இடங்கள். ஹமியத்தன்னு சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுவாங்க. கருப்பு நிறம் ஆக்கக்கூடிய ஷேர்களின் காரணமா கருப்பு நிறம் ஆக்கக்கூடிய அந்த இடம். சில இடங்கள்ல தண்ணி ஷேர் ஆயிருக்குமா இருந்தால் தண்ணி கருப்பாயிருக்குமா. அப்ப கருப்பு நிறமான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த தண்ணிக்களை சூரியன் மறையிற மாதிரி அவர் காண்டார். இப்ப நாங்களும் காண்டு வந்தானே சில நேரங்கள்ல கடல் பகுதி போன்றா சூரியன் மறையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி தண்ணிக்குள்ள கண்ணி இறங்குற மாதிரி தான் எங்களுக்கு காய்ச்சல் இருக்கு. அது உண்மையில தண்ணியில இறங்குறது அல்ல. அப்ப அவர் அந்த தொங்கல் மேற்கு தகுதி போன அவருக்கு அப்படி காய்ச்சி வர பிறகு கடல் பகுதிக்கு அவர்கிட்ட அவர் குளம் மாதிரி அவர் கூட்டு வரக்கூடிய இடம் இருந்தது. அதுல சேறுகள் நிறைஞ்சிருந்ததுனால அந்த தண்ணியெல்லாம் கருப்பாயிருந்தது. அப்ப கருப்பு நிறமான ஒரு ஊட்டு கண்ணுக்குள்ள தண்ணி சூரியன் மறையிற மாதிரி அவர் காய்ச்சல் காண்டாருவார். ஒவஜதாய்ந்தா போவார். அந்த சூரியன் மறைவுடைய மேற்கு பகுதியில வந்து ஒரு சமூகத்தை அவர் காண்டார். அங்க மக்கள் மாதிரி நிற்கிறாங்க, சில அவர் கூட்டமானவங்க நிற்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அல்லா சொல்றோம், நாங்க புல் நாயாத கப்பனை நல்லா சொல்றோம், நாங்க அவரை பார்த்து சொன்னோம். அதுக்கு அல்லா சுப்ஹானஹு ஒரு உதிப்பேற்படுத்துகிறான். இம்மான் துஅதிபா வைமான் தஹ்ரபின் ஹுஸ்னா. நீங்க வந்து அவங்களை தண்டிக்கணும், அல்ல நீங்க அவங்களோட விஷயத்துல நீங்க நல்ல முறையில நீங்க நடந்து கொள்ளணும். இந்த அவங்க சிறுக்கல்ல வைத்து இணை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே நீங்க அவங்களுக்கு தாவா பண்ணுங்க. தாவா பண்ணி அவங்கள தாவாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்கன்னா நீங்க அவங்களை தந்தீங்க. அல்லது அவங்க தாவாவை நீங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல முறை அவங்க நடந்து கொள்ளணும். ஏன்னா அவங்கள்ட்ட நீங்க நல்ல முறையில நீங்க அவங்க நடந்து கொள்ளுங்க, அல்ல நீங்க தந்தீங்க. ஏன்னா ரெண்டு விஷயம், அவங்கள அப்படி சும்மா அவங்கள தாவா சிறுக்கில் அப்படியே ஒட்டு போட்டிக்கிட்டு இயலாது. ஏன்னா அவங்க சிறுக்க எதிர்த்து நீங்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க. ஏற்றுக்கொண்டாங்கன்னா நீங்க அவன் நல்லா நடந்து கொள்ளுங்க, இல்லை நீங்க அவனை தண்டிக்கணும் என்று சொல்லி அவங்களுக்கு அல்லா சுப்ஹானஹு ஒரு அறிவித்தலை கொடுக்கணும். இந்த வேலை நீங்க செய்யுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கால அம்மா தலைமை அந்தாக்கு இணை வைத்து அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அநியாயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இணைக்கு நிறைய பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப இந்த ஷிர்கல் அபுல் நபி ஷிர்கம்ற மிகப்பெரிய அநியாயம் அல்லா சொல்றாங்க. அப்ப அம்மா தலைமை அந்த இணை வைத்து யாரால் அப்படி அநியாயம் இருந்தாருண்டா நாங்க உலகத்துல அவருக்கு தண்டிப்போம். நாங்க அவருக்கு தண்டிருப்போம். அதுக்கு பின்னால சும்மையிறந்து இல்லா ரப்பி, நாளை மௌத்தானது பின்னால் அவர் அங்காம கம்மிட்டப்படுவார். அங்க வச்சு ஆதாபம் நுக்குறார். அந்த நல்ல முறையில கடுமையான தண்டனை அந்த கொடுக்குவார். ஏன்னா சில பாவங்கள் காணப்படுகின்றன, அவற்றுக்கு உலகத்துல தண்டிக்கப்பட்டால் நாளை மறுமையில தண்டனை கிடைக்கிறாங்க. ஆனா சிறுக்கன் செல்லக்கூடிய பாவம் இருக்கின்ற குஃபர் இருக்காண்டு இருந்தாரண்டா இஸ்லாத்தை சொல்லி ஏற்றுக்கொள்ள மறுத்தாரண்டா நபியோட ஜிஹாது செய்வார். அந்த நேரத்தில் அவர் கொல்லப்படுவார். ஏன்னா அந்த கொலை தண்டனாருக்கு உலகத்தை கிடக்கலாம். ஆனா உலகத்தை கொல்லப்பட்டார் என்பதனால மறுமையில தப்பிக்கொள்ள வர முடியாது. ஏன்னா மறுமையில மாருக்கு நிறைய தண்டனை இருக்கு. ஏன்னா உலகத்தை மாருக்கு பாதுகாப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை. நாளை மறுமையில மாறு தண்டிக்கப்படுவார், கடுமையாக தண்டிக்கப்படுவார். வாமாமன் ஆமன ஈமா கொண்டு வாமில சாலிஹன் சாலிஹான் அவளுமாறு செய்வாரா இருந்தார் ஃபலஹு ஜிஸான் ஹுஸ்னா, அவருக்கு நாளை கூலியா சுவர்க்கம் இருக்கின்றது. நாமளும் உலகத்துல நாமளும் உலகத்தாருக்கு எல்லா தைசீர்களையும் வசதி வாய்ப்பும் அங்கே ஏற்படுத்தி கொடுப்போம். உலகத்தாருக்கு தண்டனை கிடைக்காது, அவரை நிம்மதியா ராகத்தான் வாழலாம். அப்ப ஈமான் வந்து எங்களுடைய உலகத்திலேயும் எனக்கு பாதுகாப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும், மர்மையிலையும் எனக்கு சுவர்க்கம் இருக்கின்றது. குஃப்ருல இருந்தாருன்னா அவருக்கு உலகத்திலும் தண்டனை கிடைக்கும், நாளை மர்மையிலும் தண்டனை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தையும் ரசூலை எதிர்த்து போரிட்டு குஃப்ருல நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்க கொல்லப்பட்டதுக்கான அந்த தண்டனை அதனை முடியல, நாளை மறுமை நாளுக்கு வர நரகம் இருக்கின்றது. சரி, அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி முடிச்சு போட்டு அது அவங்க மருத்துவத்தை பயணம் பண்ணோம். இப்ப மேற்குத்தான் நாங்க பயணம் போனாங்க. பேச்சு போட்டு மேற்குள்ள ஒரு சமூகத்தை பார்த்து போட்டு அவங்கள்ட்ட பேசி போட்டு அவங்களுக்கெல்லாம் தேவா பண்ணி போட்டு அது பிறகு அந்தாண்ட நாட்டைப்படி அவங்க போறாங்க மறுபக்கம். ஹத்தா இத பலவ மத்திய ஷம்ஸ், சூரியன் உதயமாகக்கூடிய போது இந்த கிழக்கு பக்கமாக இப்போ அவங்க போறாங்க. மேற்கிலிருந்து கிழக்கு பக்கமாக வைத்தா வஜதகம் தத்துவாலா கோமின், அங்க அந்த அவங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட அந்த கடைசி சூரியன் உதயமாகக்கூடிய அந்த இந்தியாவில் வைத்து பார்த்த நேரத்துல அங்கே ஒரு சமூகம் இருக்கிறாங்க. அந்த சமூகம் மொத்தமாக நாகரிகம் ஒன்றுமே தெரியாதாக்கதான் காணப்படுறாங்க, எந்த நாகரிகம் இல்லாதாக. அவன் சொல்றாங்க தத்துவாலா கோமின் லம்னஜல்லஹும் மின் துனியா சித்ரா, அந்த வெயிலிருந்து பாதுகாப்பு சூரியன் பாதுகாப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வீடுகள் போன்றது கூட அவங்க கட்டிக்கொள்ள தெரியாதாக்க. அவங்க மலைக்கு நடையிறாங்க, வெயிலுக்கு காய்றாங்க.
அந்த சூரியனை விட்டும் பாதுகாப்படுத்துவக்கூடிய ஒரு சித்திரமுடைய பாதுகாப்பை கூட அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். அப்படி ஒன்றும் தெரியாம இருந்தான். அது பிறகு அந்த சமூகத்திலையும் அவங்க பேசிப்போட்டு அதுக்கு பின்னால அடுத்த கட்டமா ஹத்தா இது பலக பைனஸ்தை, ரெண்டு பெரிய மலைகள், உயரமான ரெண்டு பெரிய மலைகள், அந்த மலைகளுக்கு இடப்பட்ட இன்னொரு பாதிக்கு வராங்க. அந்த பாதி எந்த பாதி என்பதிலையும் சரியான கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. அதான் நீங்க முக்கியமா வரக்கூடிய ஒரு பாதி வந்து அந்த பைனஸ்தை, அங்கத்தான் ஜவஜி மாயை போட்டு தான் அங்க காண்கிறான். அப்ப அந்த ரெண்டு மலைகளுக்கு இடப்பட்ட ஒரு பண்ணிங்க ஒரு பள்ளத்தாக்கு பாதி, அந்த பாதிக்கு வராங்க. அந்த மலை இன்றைக்கு எங்க இருக்குது, அந்த சமம் யாராக்கள் என்றெல்லாம் கருத்து வேட்டையும் பேசப்படுகின்றது. சிலர் சொல்லுவாங்க அது அந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில மாதிரி கட்டப்பட்ட, அதாவது பெரிய சைனாட அந்த பெரிய மதில் இருக்கின்றது, சீன பெருஞ்சுவர், அதைத்தான் இவங்க கட்டினாங்கன்னு சிலர் சொல்லக்கூடிய படிக்கிறாங்க. அது ஒரு பலவீனமான கருத்து வந்து. அதே மாதிரி இன்னும் சில சொல்றாங்க அதற்கு அல்ல, வேற இன்னும் சொல்லக்கூடிய வேற சில இடங்களை குறிக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்களை அந்த குர்ஆன்ல எங்கேயும் இதெல்லாம் காட்டப்பட்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு கண்கூடா போய் பார்க்கறதுக்கு ஆக்களுக்கு தெளிவான இடங்களும் இன்றைக்கு வந்து சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனா இது எப்படியும் ஒரு வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் விஷயமே விரும்புவாங்க. அப்ப ரெண்டு உயர்ந்த மலைக்கு இடையில ஒரு பாஞ்சனுக்கு போறாங்க. பெய்த்து பார்த்தா அவங்க பார்க்குற அங்க போன சந்தர்ப்பத்துல அங்க வச்சு அவங்க மின்தூணிகமா போகணும். அந்த ரெண்டு மலைக்கு கீழால பண்ணி அவங்க காண்றாங்க ஒரு சமூகத்தை. லாயக்காதுன்னு எப்போன்னு போல அவங்களோட பேச்செல்லாம் அவங்களுக்கு நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு விளைக்கல கஷ்டமா. அப்படியே ஒரு சமூகம் அங்க காண்றாங்க. சரி, அவங்க வந்து இவங்ககிட்ட ஒரு முறைப்பாடு செய்யறாங்க. காணு யாதல் கர்ணைன்னு இன்ன இந்த நாங்க வாழக்கூடிய பாதையில ஜாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க நிறைய அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய தொழில் எங்களுக்கு வந்து, ஏன்னா எங்கள்ட சொத்துக்களை அநியாயம் செய்யறாங்க, உயிருக்கு அநியாயம் செய்யறாங்க, உடம்புக்கு நிறைய சேதங்களை ஏற்படுத்துறாங்க, நிறைய அநியாயம் செய்யறாங்க. நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறோம், ஹரஜன், நாங்க ஏழுமாய்ந்து அவங்களுக்கு ஒரே சம்பளம் தரோம், அவங்களுக்கு ஏதாவது கூலி தரோம். எதற்காக சொன்னா அதான் தஜல பைனா உபயம் சந்தா, நாங்க ஈக்கிற பாதிக்கு அவங்களுக்கு வர இல்லாம ஒரு நீங்க பெரிய ஒரு தடுப்பு சுவரோட கட்டணும், ஒரு அணையம் ஏற்படுத்துவாங்க. பெரிய தடுப்பு சுவரோட கட்டி அவங்க அந்த பக்கம் மீக்கிறாங்கன்னா இங்க வாரத்துக்கு ஏறாம அவங்க ஒரு பெரிய தடையை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா ரெண்டு மலைகளுக்கு இடையில இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க, அப்ப அவங்க அங்க இருக்கிறாங்க. அங்கிருந்து இடக்கடை இவங்க இங்கிருந்து வந்து அநியாயம் செஞ்சு போட்டு போறாங்க. அதனால எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். நாங்க அவங்களுக்கு ஏதாவது கூலி தரோம், சம்பளம் கொண்டு தரோம், நீங்க எங்களுக்கு பெரிய தடுப்பு மதிலோட ஏற்படுத்தாங்க. அந்த தடுப்பு சுவரனை ஏற்படுத்திட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு இங்க மாறதுக்கு ஏற்றாரு, நாங்க நிம்மதியா பாதுகாப்பா இருக்கலாம். என்ன அந்த சமூகத்தை சேர்ந்தாக்கள் இவங்கள்ட்ட வேணும் இருக்கலாம். இந்த ஆயத்தை எனக்கு தெளிவா சொல்லி காட்டுதுன்னா யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சமூகம். உண்மையில யாஜூஜ் மாஜூஜ் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க நிறைய எண்ணிக்கையா கொண்டாங்க. இவங்க யார் ஆக்கள் எந்த இனத்தை சேர்ந்த ஆக்கள் என்று கேட்டா இதுல இவங்களும் மணி இனத்தை சேர்ந்தவங்க தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் ஒன்று இருந்தார், யாஃபிஸ் செல்லக்கூடிய ஒருவர். அந்த யாஃபிஸ் செல்லக்கூடியவோட பரம்பரையில வந்தவங்க தான் இவங்க. ஆனா இவர்களுக்கு வித்தியாசமான உடம்பு அமைப்பை வந்து கொடுத்திருந்தான், அது மாதிரி வித்தியாசமான சக்தி வந்து கொடுத்திருந்தான். இவங்க அதை நல்ல விஷயத்தை பயன்படுத்தி போய்தான் நிறைய அநியாயங்கள் தான் செஞ்சு வந்து இருந்தாங்க. இந்த அநியாயங்கள் இவங்களால தாங்கிக் கொள்ள கஷ்டமா. இவங்களுக்கு வித்தியாசமான அந்த சக்தியெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அவங்க சாப்பிட போனா நிறைய அவங்க சாப்பிடுவாங்க, இவங்களுக்குள்ள சாப்பாடத்தை இவங்க முடிச்சு போட்டுருவாங்க. தண்ணி குடிக்க போனா நிறைய தண்ணி குடிப்பாங்க, இவங்களுக்கு அதை கஷ்டமா போகும். இப்படி நிறைய அவங்களுக்கு சக்தியெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம் நிறைய அநியாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப எனவே அப்ப அவங்க யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் சேரக்கூடிய ஏற்கனவே அவங்க உள்ள ஒரு சமூகம் தான். இந்த காலத்து துர்கர்ணன் இந்த வார காலத்துல அந்த மக்கள் அவங்க அங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து கேட்கலாம எங்களுக்கு ஒரு தடுப்புஷவரனை போட்டுத்தாங்க, எங்களுக்கு இவங்களால தொழிலை தாங்கிறது இயலாது, அவங்களுக்கு நாம சம்பளம் தாரோம், கூலியெல்லாம் தாரோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க ஆலமா மக்கள் நீங்க எங்களுக்கு சல்லிதான் தர வேண்டிய தேவையில்லை. அந்த வந்து எனக்கு நிறைய கம்பெனி எனக்கு எல்லாம் வசதியாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான், அந்த எனக்கு எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி தந்திருக்கிறார், அது எனக்கு போதும், அது எனக்கு சிறந்து, உங்களோட எந்த வசதியும் எனக்கு தேவையில்லை. ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களோட உடல் பலத்தால எனக்கு நீங்க சப்போர்ட் தரோம். நான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தடுப்பு மதிப்பு கொடுத்தாரு, ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டேன், அவங்களோட சக்தியால் உங்களோட உடல் பலத்தால எனக்கு சப்போர்ட் தரோம், வேலை செய்ய வேண்டியது எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு தடுப்பு மதிப்பு நான் போடுவோம், நல்லா செஞ்சுதான். அது பிறகு அவங்க இங்கே வர மாட்டாங்க.
என்னை சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, அஜால் பைனக்கும் பபைனும் பதிமா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, அப்ப நான் உங்களுக்கு ஒரு தரபிஷாரை நான் கொடுத்தாரு. சொன்னது பின்னால அவங்க சொன்னாங்க, ஆத்துணி சுபரல் ஹதீத், நீங்க இரும்பு துண்டுகளை நல்லா சேர்த்துமா சொன்னாங்க. ஜுபரல் ஹதீத், ஜுபர் சொல்ல துண்டுகள், பெரிய பெரிய துண்டுகள், இரும்பு துண்டுகளை நீங்க சேர்த்து எடுத்துட்டு வாங்க. அப்ப அது பிறகு இரும்பு துண்டெல்லாம் கொண்டு வந்து அவங்க இரும்பு துண்டுகளை 2 மலைகளுக்கும் இடையிலிருந்து பனி இருந்து அப்படியே அடிக்கடிக்கு வந்தாங்க. இடையில வரகளை வைத்து சொன்னாங்க, வரகளை வைத்து இடக்கடை இரும்பெல்லாம் அப்படியே வச்சுன்னு வந்தாங்க. இப்ப அந்த மலை உச்சியில சரியா 2 மலைக்கு நிறையக்கூடிய அளவுக்கு, உச்சி வரக்கூடிய அளவுக்கு நிறைய இரும்பல் அடுக்கி வந்து இப்ப அவங்க சொன்னாங்க, காலம் ஃபஹு, இப்ப நெருப்பு பத்தி சொன்னா இப்ப ஊதும். ஏன்னா இப்ப நெருப்பை நாங்க நல்லா பத்திரத்தை ஊதணும். அப்ப நெருப்பை மூட்டி சொன்னா ஊதும், விறகெல்லாம் வைக்கப்பட்டு இப்ப நல்லா இரும்பு நல்லா சூடாக வரும். அப்படி வரச்சல சொன்னாங்க. அதோட ஹத்தா இதா ஜாதகம் நாரன், இப்ப நல்லா நெருப்பெல்லாம் சூடா, இப்ப அந்த இரும்பெல்லாம் நல்ல நெருப்பு நேரத்தை மாறிட்டோம். இரும்பு சூடாகின நேரத்தை நல்லா மாறும். அப்படி மாறின பொழுது இப்ப சொன்னாங்க, கால ஆத்தூணி உஃப்ரி வலகி துறா, நீங்க அதுக்கு இப்ப செம்பு எடுத்துமா, செம்பு எடுத்துட்டு வாங்க, நாங்க செம்பை நாங்க அதுக்கு மேல ஒரு ஊத்துவோம். இப்ப அந்த அந்த உயரமான அந்த மதில் இரும்பெல்லாம் மடக்கப்பட்டு நல்லா சூடாக்கி அந்த செம்பலை நல்லா ஒரு ஊத்து நாங்க அதுக்கு மேல ஒரு கிணத்தோட அந்த இரும்பு எல்லாமே சரியா அப்படியே பிடிச்சி நின்று, அந்த பதாம போட்டு நாங்கள் கல் இருக்கிற மாதிரி அந்த செம்பு ஒரு கிணத்துல அந்த இரும்பலை வந்து நல்லா பிடிச்சி நின்று. இப்ப அதோட அந்த மதில் சரி வந்துட்டோம். இப்ப அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துக்கு இங்க வாரத்துக்கு இயலாது. நல்ல உயரமான ஒரு மரம், அது மதில் வந்து அந்த மதிலை தாண்டி ஆளுக்கு வாரத்துக்கு இயலாது. என் காரணம் சொன்னா நல்ல உயரத்து மதில் கட்டப்பட்டது. அடுத்த 2வது அது சாதாரணமாக அந்த நல்ல ரஃப் ஷோர் மாதிரி இல்லாம அந்த ஷைனிங் உள்ள ஃபினிஷான ஷோர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுல வருஷம் ஏறது மேலாது. எங்களுக்கு ஷோர்ல தாப்பையில வந்து நல்ல வலிக்கிற மாதிரி அமைப்பின்னா ஏறது கஷ்டமா. அது ரஃபா இருக்க மாதிரி நாங்கள் எப்படியோ பிடிச்சிட்டு ஏறலாம். அப்படி ஏறுறதுக்கு ஏறாம நல்ல ஃபினிஷா உள்ள ரஃப் இல்லாம நல்ல ஒரு ஷைனிங் உள்ள ஒரு ஷோராக செஞ்சாம அப்படியே அதை தடுப்பு ஷோர் வைக்கப்பட்டுவாங்க. இப்ப அங்க தடுக்கப்பட்டதுக்கு பின்னால வந்து அப்படியே இப்ப அந்த பாதையை தான் அவங்க இங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப ஆன்லைன்களுக்கு குரான் சொல்லி காட்டி இந்த இது அந்த சடம் ஃபமஸ்தத்தாவும் அஞ்சத்ஹரு, இப்ப மஷக்கால ஏறி வாரத்துக்கும் அது சக்தி இல்லை, மஷக்கால ஏறி வாரத்துக்கு இயலாது. அதே மாதிரி ஒமஸ்தத்தாவுலகும் நகுபா, அவங்களுக்கு அதில் துவாரங்கள் எடுத்துக்கிட்டு மாறது மேல தடிப்புமான அளவுக்கு இரும்பு போட்டு தண்ணியை செம்பெல்லாம் முறுக்கி வச்சு செஞ்சுக்கிறாங்க. ஆனால் உடைச்சி துவாரம் ஏற்படுத்தி வாரத்து மேல நம்ம ஒரு தாப்பு போட்டா உடைச்சுக்கொண்டு விடுவார்லாம், அந்த ஏறி வாரத்து. அப்ப இந்த ஒரு மதில் போட்டதுன்னா இந்த மதில 2 சேர்த்துக்கு இயலாது. அந்த 2 சொல்லி காட்ட நம்மளுக்கு சொக்கால ஏறி வாரத்து மேலாது, துளையிட்டுக்கொண்டு உடைச்சுக்கொண்டு உள்ளுக்கால் துவாரம் ஏற்படுத்தி வாரத்து மேலாது சொல்லிவிட்டு அந்த சொல்றான், ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இது அந்த செஞ்ச ஒரு அருள். அவங்களுக்கு பின்னால அந்த உலகத்துல வரக்கூடிய மக்களை இவங்களோட அநியாயங்கள் அரிச்சாட்டியங்கள் இதெல்லாம் பாதுகாப்பதுக்கு அந்த செஞ்ச ஒரு அருள் என்று சொல்லிவிட்டு அந்த அருஷதி சொல்றான், ஃபைதா ஜா அவாத் ரப்பி, அந்தாட வாக்களிக்கப்பட்ட நேரம் இருக்கின்றது, அதுதான் மர்மம். அந்த மர்மேல நேரம் வருமா இருந்தால் ஜாதகம் தக்கா, அந்த சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை அப்படியே பழையபடிக்கு அதை மாத்திடுவான். அதாவது இந்த சுவரமையுடைய தயிர்படியாகி அப்படியே ஒரு மட்டமான பூமி அதை மாத்திடுவான். அப்ப வருவான். அப்ப அவங்க வருவான் ஜாதகம் தக்கா பக்கான மாத்திரமே ஹப்பா, அந்த வாக்கள் உண்மையானது. எனவே அவங்க இப்போக்கி தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. பிறகு அந்த வாக்களிச்சு அந்த தீர்மானிச்ச நேரம் ஒன்று இருக்குது வந்து, அந்த நேரம் வந்ததுக்கு பின்னால அவங்க வருவாங்க, இதெல்லாம் அடிச்சு போட்டுருவாங்க. எனவே அதை ஹதீஸ்களும் எப்படி சொல்லி காட்டப்பட்டுவாங்க. அதே மாதிரி இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த குர்ஆன் நீங்க சொல்றது காப்புல சொன்ன மாதிரி சொல்றதுல அம்பியாலே வந்தா சொல்லிக்கலாம். அதை பற்றி 1 வருஷம் 2 வருஷம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவங்க அந்த நியமிக்கப்பட்ட நேரம் வந்ததுக்கு பின்னால அவங்க மின்குள்ளி ஹதபியன் சிறுவன் எல்லா பாதைகள் வெளியாகி வருவாங்க சொல்லி அந்த சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்ப நாளை மறுமையில் அந்த வாக்களிக்கப்பட்ட நேரம் கிட்டுவான்னு வெளியாகி வருவாங்க. ஏன்னா இப்ப அந்த குர்ஆன்ல இந்த 2 இடத்துல சொல்லி காட்டிக்கிறான். இவங்களை பத்தி ஹதீஸ்களையும் பல சொல்லி காட்டப்பட்டு, அப்ப இவங்களை பத்தி ஹதீஸ்களை வந்து உண்மையா ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை வந்த சில செய்திகளும் இருக்கின்றது. அதே மாதிரி சில ஹதீஸ்கள் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் இருக்கின்றது. இவங்களோட உடம்பு அமைப்பை பத்தி நாம சில நேரங்கள்ல சின்ன வயசுல கூட சில ஆட்சிமா சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். சில நேரங்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துல 2 ஷாரார் இருக்கிறாங்க. ஆகவே அவங்க மிச்சம் கட்டையானாக்கள் இருக்கிறாங்க. சின்ன ஒரு மரத்துக்கு மேனிக்கு வச்சுதான் அவங்க ஏறுவாங்க.
அதே மாதிரி ஈத்த மரங்கள் மாதிரி நல்ல உயர்ந்தாக்கள் இருக்கிறாங்க. அப்படி வித்தியாசமான அந்த சொல்ற ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது. அவங்களோட கால் வந்து அதாவது ஒரு கால் எங்க வச்சாங்கன்னா அடுத்த காலம் இன்னொரு ஊர்ல வைப்பாங்க. அப்படியெல்லாம் சக்திகள் சொல்லப்பட்ட இதெல்லாம் பலவிதமான ஹதீஸ்கள். அவங்கள பத்தி வந்த ஹதீஸ்கள் வந்து பொதுவாக அவங்க மணியத்தை சேர்ந்த ஆக்கள் அவங்களுக்கு வித்தியாசமான உடம்பு சக்தி கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஏன்னா ஹதீஸ்கள் தெளிவாக வந்திருக்கின்ற அவங்க பின்னால வழியாகி வருவாங்க. இந்த புகாரில அது மாதிரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ்லாம் வந்திருக்குன்னு அவங்க வெளியாகி வருவாங்க. அவங்க வெளியாகி வாழ சந்தர்ப்பம் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது மல்மேல அடையாளம் பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஸ்ல எழுதிய முதலாவதாக மாதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அது பின்னால தஜ்ஜால் வருவாங்க. அந்த தஜ்ஜால் வந்து தஜ்ஜாலில் அவன் அநியாயம் செஞ்சுக்கிற காலத்துல அவனை கொல்றதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறக்கப்படுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இறக்கப்பட்டு அது பின்னால் அவங்க தஜ்ஜாலை கொண்டு போட்டு அவங்க ஆட்சி செய்வாங்க. அவங்க ஆட்சியப்படி இந்த காலப்பகுதியில தான் இந்த தஜ்ஜால்கள் வெளியாகி இந்த யோஜி மாஜி போட்டு வெளியாகி வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. அவங்க அதாவது இப்ப ரதும் இந்த தடுப்பூசி போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை ஒவ்வொரு நாளுமே அவங்க உடைக்கிறது முயற்சி வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் முயற்சி வர்றாங்க. உடைக்கிறது ஒவ்வொரு நாளும் முயற்சி வர்றாங்க. ரசூலுல்லாஹோட ஹதீஸ்ல வந்திருக்குன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களோட கூட்டத்தோடு அப்படி வந்து இதை உடைக்கிறாங்க. கொஞ்சமே உடைஞ்சு அப்படி போகும் துண்டு. அப்ப உடைக்கப்பட்டது பின்னால அவர் ஹதீஸ் மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் வெளிச்சமா கூட வர ஆரம்பிக்கும். தடிப்புமான ஷவர்கள் நாங்கள் உடைச்சு போச்சுன்னா கொஞ்சம் லேசா மறுபதான் வெளிச்சம் போதும். அந்த மாதிரி வெளிச்சங்கள் கூட விளைய ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த ஏற்பாடுக்கு மிச்சமாத்த அவங்க இருக்குவாங்க. அப்ப அவங்களோட தலைவரை சொல்லுவாரு, சரி இந்த குடைச்சது போதும், நாளைக்கு போகும் பெய்துபோல் மற்ற பேலன்ஸ் நாளை குடைச்சு முடிப்போம். அப்ப எல்லாம் தெரியும் பெய்திருவாங்க. தலைவரை கட்டுப்பட்டு நடப்பான் எல்லாரும். அப்ப அப்படி அவங்க அடைச்சது பின்னால அடுத்தான் திருப்பி காலையில வருவான். வந்து பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழையபடிக்கு அந்த ஷவரம் மாற்றி வச்சிருப்பான். பழையபடி அந்த மாற்றி வச்சிருப்பான். நேற்று இருந்ததுக்கான இன்னைக்கு கொஞ்சம் நல்ல இதை விட இஷ்டமாக தான் இருக்குமா. அப்ப திருப்பி உடைப்பான். உடைச்சு வைத்து இப்ப கிட்ட அப்படி சந்தர்ப்பத்துல மருதாங்கள தலைவர் சொல்றாரு, இப்ப காலையில் வேலை செய்ய நாளை பார்ப்போம். போனா நாளைக்கு வந்து சொன்னா அப்படியே திருப்பி எல்லாம் பழையபடிக்கு அதை விட நல்ல உறுதியாக சமைக்கப்பட்டிருக்குமா. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நியமிச்ச நாள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இதே மாதிரி அவங்க வச்சு போட்டு மாலையாச்சல வச்சு போட்டு பேத்துடுவாங்க. நாளை பார்ப்போம். அந்த நாடிப்ப நாங்கள் வெளியாற டேட் வரும். அந்த டேட் அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா அது அவங்க உடைச்சு போட்டு போச்சுல எப்படி இருந்தோ அதே மாதிரி மேலே மாற்றம் நடந்திருக்காது. அப்ப லேசாவோட இது எழுதுவோம். இப்ப அடுத்த நாள் காலையில வந்து உடைச்சிடுவாங்க. உடைச்சதோட இப்ப எல்லாருமே பெருந்தெல்லாம் வருவாங்க. பெருந்தகை நன்னிக்கோ லேசா நன்னிக்கை எல்லாம் ஆண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படியே வெளியாகி வருவாங்க. மோச்சல முன்னுக்கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கபரியான்னு சொல்லக்கூடிய ஒரு குளம் முன்னுக்கு ஆப்பிடும். அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணியை முன்னுக்கு போற அப்படியே குடிச்சு முடிப்பான். குளத்துக்கு தண்ணி அப்படியே குடிச்சு முடிப்பான். அப்படியா நிறைய குடிக்கிறாக்க சாப்பிட்டுறாக்கள். அப்ப குடிச்சு முடிச்சா அந்த காஞ்சி போற அளவுக்கு தண்ணி அப்படியே உறிஞ்சி எடுத்துடுவாங்க குடிச்சவங்க. முன்னால போற பாட்டி அப்படி குடிப்பாங்க. ஒரு மாட்டு வாசனையும் தெரியும். முன்னாள் போன ஒரு பாட்டி வெந்தாக குடிப்பாங்க. பின்னால போறாக்கள் அவசரம் பழைய ஞாபகத்தை சொல்லுவாங்க. வீட்டுல முந்தி ஒரு குளம் உண்டு இப்ப காஞ்சி வைத்திருக்கேன். அப்ப இந்த காயக்கூடிய அளவுக்கு தண்ணி அப்படியே முன்னா போன பாட்டி குடிச்சிருப்பான். பின்னால வர பாட்டிகளும் இந்த குளத்து தண்ணி குடிக்க தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிருவாங்க. அப்படி நிறைய அநியாயங்கள் செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிப்பான். இப்படி ஒரு சமூகம் வெளியே வர போறாங்க. நீங்க எங்கட மக்களை கூட்டிக்கண்டு மலை அடிக்கிற பாதைக்கு நீங்க ஒதுங்கி கொள்ளுங்க. துருசினா மலையை காட்டிக்கிட்டு அதான் நீங்க அங்க ஒதுங்கி கொள்ளுங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க துருசினா மோமிகள்லாம் சேர்ந்து அந்த மலையில ஒதுங்குவாங்க. மற்ற மலைகளுக்கும் அவங்க ஒதுங்க சொல்லி எல்லாருக்கும் காட்டி கொடுத்தாங்க. அப்ப இவங்க வரச்சல அநியாயம் செய்வாங்க. இவங்க அநியாயத்தை யாருக்கும் பொறுத்து கொடுத்துக்கே இல்லை. ஹதீஸ்க்கு சரியா வந்து செய்தியில அப்ப இவங்க போனது பின்னால் அப்படியே மலையில அப்படியே அவங்க ஒழிச்சு கொள்வாங்க. வந்து பூமியில எல்லாம் நிறைய அநியாயம் செய்வாங்க. எல்லாத்தையும் கண்டான தின்னு முடிப்பான். எல்லாத்தையும் குடிச்சு முடிப்பான். நிறைய அநியாயம் செய்வாங்க. அவன் யாரையும் காண மாட்டாங்க. இங்க முஸ்லீம்கள் யாரும் இல்லை. இப்ப அவங்க சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல நாங்க பூமியில இருக்கக்கூடிய ஆக்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் கொண்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து காஃபில கொண்டு போட்டு அவங்க சொல்லுவாங்க இப்ப நாங்க வானத்தில் இருக்கிற ஆக்களை புறாகி பார்ப்போம். மலை தோண்ட சொல்லி முடிப்போம் என்ன சொல்லி போட்டு இப்ப அவங்களுக்கு என்ன செய்வாங்க வருஷம் வானத்தின் பக்கம் அவங்க அம்புகள் எறிவாங்க. நாங்க மலத்தலை அடிக்கிறோங்க.
அந்த எங்களை இன்னும் கொஞ்சம் மேமாத்துறதுக்கான விஷயம் வந்து அந்த வானத்தில் இந்த அடிச்சுட்டு போறாரு. திருப்பி அந்த பனியம் வரும், அந்த அம்புகள் வரச்செல்லாம் அது சிவப்பு கலரா வரும். இவங்க நினைப்பாங்க நாங்கள் அடிச்ச யாருப்பா பட்டி ரத்தத்துல தான் பந்திக்கும், மலக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பெருமையா சொல்லுவாங்க, நாங்க உலகத்துல வாழக்கூடிய ஆக்களை நாங்கள் அடைச்சினோம், இப்ப வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்துட்டோம் என்று சொல்லுவாங்க. இந்த நேரத்துல மலையில ஒதுங்கிக்க கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிக்கக்கூடிய ஆக்களுக்கு பசிக்கலாம் பொறுப்பு சாப்பாடு உணவு எல்லாம் அந்த குறிப்பிட்ட வாயில் தான் அவங்க உணவு எடுத்துக்கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரத்துல வந்து ஒரு ராசி சாரி அவங்களுக்கு ஒரு மாட்டுத்தல் அந்த டைம்ல எவ்வளவு பொறுமதியா இருக்கும் சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 100 தீனாருக்கு கொடுத்து அவங்க வாங்குவாங்க, சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாட்டு தலையை மட்டும் மாட்டையில மாட்டு தலை வாங்குறாங்க 100 தீனார் கொடுத்து வாங்குவாங்க. நீங்க பாய்க்கிற 100 தீனார் கொடுத்து வாங்குவாங்க. 100 தீனார்னா பெரிய தொகை வாங்க. 20 தீனார் இருந்தாலே ஜக்காத்து கிழமை ஆகிடும். அப்ப அதுல 5 மடங்கு கூடின தொகை தான் 100 தீனார். அப்ப அந்த 100 தீனார் கொடுத்து ஒரு தலை வாங்கறதுக்கு தயாராகிப்பாங்க. அப்படியே ஒரு கஷ்டம் ஜெயிப்பாங்க. கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க துவா கேட்பாங்க. தாட்டம் துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட இந்த கழுத்துல வந்து அந்த யாஜிமாய கூட்டத்துல கழுத்துல சின்ன ஒரு பூச்சனை உருவாக்கும், புழு ஒன்று உருவாக்கும். அந்த புழு உருவாகி எல்லார கழுத்தையும் முறைமைக்கு அந்த புழு வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூத்துன மோத்தத்தன் வாங்கிட ஒரே சந்தர்ப்பத்தில் எல்லாரும் மூத்தாயிடுவாங்க. அந்த படிப்படியாக அழிஞ்சு போறதில்ல. சில இடங்களில் நோய்கள் ஏற்பட்டபடி படிப்படியாக அழிஞ்சு போவாங்க. இவங்க ஒரு செகண்ட்னா அவ்வளோ பேருமே அழிஞ்சு போய்த்துருவாங்க. எல்லாம் தாண்ட இடம் எல்லாமே இவங்களோட பொடி தான் நிற்கும். இவங்க நிறைய ஆக்கள் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரத்துல வந்து இந்த மனுஷ இறைச்சலை தின்னக்கூடிய அந்த சில மிருகங்கள் காணப்படும். அதுக்கெல்லாம் நல்ல இறைய கடிச்சு மாதிரி இருக்கும். நிறைய அந்த மிருகங்கள் வந்து இவனோட ஒடியை தின்னுமா. அது பிறகு முடியாத எல்லாம் நிறைஞ்சு இருக்குமா. அது பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவனோட சமூகம் அப்படியே கீழே இறங்கி வருவாங்க. இறங்கி பார்த்தா இவனோட ஒடி தான் எல்லாம் நாட்டம் கொடுக்க தேலாம் வைக்கணும், அழகி போயிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்பாங்க, இந்த பூமி சுத்தமாக்கி தாயா அந்த ஆசை. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பறவை வந்து அனுப்புவான். அந்த பறவை வந்து எல்லா இந்த உடம்பு எல்லாத்தையுமே தூக்கிட்டு வைத்திருவோம். கழுகுகள் மாதிரி பறவை இலக்கி அந்த மாதிரி வந்து தூக்கிட்டு வைத்திருவோம். அது பிறகு அந்த மழை பொழிப்பான். அந்த மழை வந்து உலகத்தை எல்லா பாலும் பெய்யும். அந்த மழை பொழிஞ்சதோட உடம்பு அந்த பூமி அப்படியே துப்புராயிரும். அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமோட காலத்துக்கு அந்த பறக்கச் செய்வான். நிறைய கஷ்டப்பட்ட யோஜிமையை கூட்டத்தை அசோக உதவிக்கண்டு அந்த பரக்கத்து செய்வான், புதுமான பரக்கத்து. அந்த பரக்கத்து வந்து எந்த பஞ்சமணி செய்வே இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்துல கறக்கப்படக்கூடிய பால் இருக்கின்றது, அந்த பால் எல்லாம் பரக்கத்து செய்வான், ஒரு ஊருக்கே அந்த பால் போதுமா இருக்கும். சாதாரணமாக ஆட்டுல கறக்கப்படக்கூடிய பால் இருக்கின்றது, அவட்ட சொந்த அந்த இந்த குடும்பத்தை சேர்ந்தாக்களுக்கு தாராளமா குடிக்கிறது போதுமா இருக்கும். அப்ப அந்த ஆடல் தாராளமா பால் கறக்கும். அதே மாதிரி மாடுகள் போன்ற ஒட்டகம் போன்ற நிறைய பால் கறக்கும். அது சாதாரணமாக நாங்கள் 10-15 பேருக்கு போதுமான அதில் வந்து ஒரு ஊருக்கே போதுமான அளவுக்கு பால் கறக்கும். அந்த இடத்துல பரக்கத்து இருக்குது. அதே மாதிரி அந்த ஈசா இஸ்லாமிக காலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வாங்க. வித்தியாசமான ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லிக்கான ஆச்சரியமான செய்திகள். அப்ப அந்த நேரத்தில் விஷ ஜந்துக்களுக்கு அந்த ஆக்களை விஷம் அந்த தாக்கக்கூடிய அந்த எண்ணத்தினால அவங்க ஆக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ன பாம்புகள் போகும், பிள்ளைகள் வந்து அந்த பாம்புல தூக்கி பார்ப்பாங்க, அந்த பாம்பு ஒன்றும் செய்யாது. இன்றைக்கு சிங்கமோ கரடியோ புலிகளோ கண்டாக்களை தாக்க வரும். ஆனா அந்த மிருகங்கள் எல்லாம் அப்படி தாக்காது. மனிதரும் ஆடு மாடோட எப்படி அவங்க இந்த சகஜமா வாழ்வாங்களோ அதே மாதிரி இந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தோடையும் சகஜமா வாழக்கூடிய எப்படி சில காலத்துல எல்லாமே பறக்கத்துவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய பல மனிதர்கள் 2-3 முறை காய்க்க தொடங்கிடும். அதே மாதிரி ஒட்டகங்கள் மாடுகள் தாழ்மா பால் கறக்கும். இப்படி ஒரு பறக்கத்தான் சொல்லுவேன். அப்படி ஒரு உலகத்துல கண்ணீரா பறக்கத்தான் காணப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இதுல வந்து நாங்க அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை பற்றி நீங்க ரசூலுல்லாஹ் நீங்க குர்ஆன் சொல்லி காட்டு, அதை ஹதீஸ் சொல்லி காட்டினாங்க. அப்ப யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் சொல்லக்கூடியவர்கள் அப்ப உண்மையான இருக்கிறாங்களான்னு ஒரு சத்தியத்தை பேசுவாங்க. சில பகுத்தறிவாதிகள் சொல்றது அப்படி ஒரு சமூகம் இல்லை. பொதுவாக உலக எல்லா காலத்திலையும் வரக்கூடிய இந்த அராஜகங்கள் பண்ணக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு சில நேரங்களில் மோசமான ஆச்சரியம் என்னோட ஃபிரோன்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த எல்லா காலத்திலையும் வரக்கூடிய அராஜகம் பண்ணக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. அந்த அராஜகங்கள் பண்ணக்கூடிய ஆக்களை தான் யஜூஜ் மாஜூஜ் சொல்லக்கூடிய அந்த செய்தி குறிக்குது. எனவே அதே மாதிரி தஜ்ஜாலை மறக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறாங்க.
அந்த ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் உள்ள பிரதானமான ஒரு வழி இருக்கக்கூடிய தெரிவிப்பார். அவர் தான் தெஜ்ஜால் சொல்லப்பட்டது. உலகத்தை அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தான் யோஜி மோஜூத். அப்படி இவங்க அழகா வேற சமூகம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஹதீஸும் குர்ஆனும் எனக்கு தெளிவா சொல்லுது அப்படி இருக்குது. ஏன்னா அந்த சொல்றோம் இந்த மலை ஒட்டக்கப்பட்டது பின்னால் நம்ம வழி வருவோம். அப்ப இந்த தடுப்பு மதில் உடைக்கப்பட்டது பின்னால வழி வரும் அல்லா சொல்றான். ரசூல்லா சொல்றாங்க அது அந்த இன்றைக்கு ரசூல்லா சொன்னா ஒரு திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல இரவு ஒளிமி சொன்னாங்க வயலின் அரபியன்னு சொல்லி கூட சொன்னாங்க ஃபுதிஹமின் ரதுமி யாஜூஜ் மாஜூஜ். யாஜூஜ் மாஜூஜ் அந்த அணையிலிருந்து தடுப்பு சொல்லி இந்த அளவு உடைக்கப்பட்டுட்டு கொஞ்சம் இடம் வந்துட்டு ஏன்னா அவங்க வரக்கூடிய வாரம் காலம் கிட்ட வாங்கி கொண்டு வருது இந்த காட்டு ரசூல்லா சொன்னாங்க. அப்ப வெடிப்பணு விழுந்துட்டு மாதிரி ரசூல்லா சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்தாலும் உண்மையில அப்படியே பாடி இருக்கிறாங்க. அப்ப ரத்து பண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு என்னப்படி அதுக்கு முன்வைக்க காரணம் வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த அணை வந்து சுவரை வந்து எங்களுக்கு எங்கேயும் கண்டு வர முடியாது. அப்படி இரும்பு செம்பெல்லாம் போட்டு செய்யப்பட்ட ஒரு அணை எங்களுக்கு கண்டு வரதுக்கே இல்லாது. அதனால இதோட பொய் வந்து அல்லது அந்த அந்த ரத்து பண்ணப்பட்ட அந்த நாட்டை கருத்து வேற உண்மையான சுவர்கள் அல்லது அதே மாதிரி வழிகட்டக்கூடிய சமூகம் தான் இந்த யோஜி மொழி சொல்லக்கூடிய ஆக்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு அது உலகத்துல கண்ணுக்கு தெரியலன்றதுனால குர்ஆன் ஹதீஸ்ல வெளிப்படையா சொல்லக்கூடிய கருத்தை எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா அது உண்மை ரசூலா சொன்னது நடக்கும் கட்டாயமா அது எங்களுக்கு எங்கேன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில அறிஞர்கள் சில இடங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சி நாம் இது போன்ற இன்னொரு சம்பவத்தை பற்றி நாம் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சியை கலந்து பயன்பெறதான் தோல்வி சேவானாக வாக்குதவான. அஸ்ஸலாமு அலைக்கும்.